అందరికీ நமஸ்காரம். அனைவருக்கும் இனிய தெலுங்கு வருடப்பிறப்பு யுகாதி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது ஒரு வேலை எல்லாருடைய ஊர் பேர் சொல்லி அந்த நிர்வாகிகளை வந்திருக்கிறவங்கள நம்ம மேலே வச்சு கௌரவிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு வேலையை நாம் எடுத்து செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேலை ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப பெரிய வேலை. அப்படி இருந்துச்சுன்னா அந்த வேலையை செய்யக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும். கரெக்டு தானே? ஒரு வேலை ரொம்ப கஷ்டம், ரொம்ப பெரிய வேலை, அந்த வேலையை செய்யக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கும். இன்னொரு வேலை ரொம்ப எளிமையா எல்லாரும் செய்யக்கூடிய வேலை, அதை செய்யக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும். நாம இந்த திருமங்கலம் தொகுதியில இந்த 234 தொகுதியில செய்யாத ஒரு வேலையை இங்க செய்யறனால நமக்கு சிறிய ஆதரவு தான் கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம செய்யறது ரொம்ப பெரிய வேலையை எடுத்து செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்ற திருப்தி நமக்கு இருக்குங்க. இது உண்ட அம்மவாளு ஐயவாளு ಅಂದಿರ್ದಿರ ನಾವು ಮಾಟ ಸಪ್ಪೇನೆ నేడు వచ్చి తేదీ మార్చ్ 19 சரிதானா? நேடு தேதி ஏமி மார்ச் 19 2026. இன்னைக்கு நீங்க ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு பலசர கடைக்கு போறீங்க, ஒரு 50 கிராம் கடலை பொட்டுக்கடலை இந்த மாதிரி ஒரு 5 பொருள் வாங்குறீங்க. இதே 100 ரூபாய அடுத்த வருஷம் இதே மார்ச் மாசம் 19ஆம் தேதி 2027 போய் இன்னைக்கு நீங்க வாங்கின அதே 5 பொருளை அதே அளவுக்கு உங்களால வாங்க முடியுமா? வாங்க முடியுமா? தேனிக்கு முடிஞ்சது விலைவாசி உயர்வு. அது மட்டுமா? தண்ணி வரி, வீட்டு வரி, கரண்ட் பில்லு, ஸ்கூல் ஃபீஸு சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு தியேட்டருக்கு போனா தியேட்டர் டிக்கெட்டு, அங்க விற்கிற பாப்கார்னு எல்லாமே ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை விலை கூடிருது. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த ஒரு வருஷத்துல இவ்வளவு விலை கூடுது பாத்தீங்களா? அந்த அளவுக்கு உங்களுடைய வருமானம் கூடுதா? கூடுதா? சரி, வருமானம் கூடணும்னா என்ன செய்யணும்? அதாவது இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் இன்ஃப்ளேஷன் சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இத நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நமக்கு நிறைய, என் வீட்டில் ஒரு 7 பக்கெட் இருக்கு, ஒரு 10 சேலை இருக்கு, இன்னும் நிறைய பொருள்கள் இருக்கு. ஆனா வேலை இல்லை. வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்கிறது மட்டுமே நிரந்தர சரியான தீர்வு. அதை செஞ்சு காட்டுறோம் இந்த நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பு. அதை செய்ய முடியும், அதை செஞ்சு காட்டுறோம். அம்மாவால அக்கவால நீ கூச்சிட்டே இருக்கா? மனகு மனமா சம்பாரிச்சு ரூபாய் சேர்த்து மன செலவுன்னு மனமே சேர்த்ததான் ஃப்ரீடம், சுதந்திரம். ஒரு தினம் ரூபாய் தீயாண்ட மீறு மீ சம்பாத்தியான்ல நிம்மதியா செலவு చేసే மாதிரி சுகம் దొరుగనే దొరుగదు. ఫస్ట్ అట్ట ఏం కావాలా? మన ఇంటి బిడ్డలకి పని కావాలా, వేరే ఏదిమే தேவையில்லை. దాని ఉండైన దోవందా మన నాయుడు నాయக்கர் இளைஞர் அமைப்பு எப்பவுமே சேசு. இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதே சங்கப்படையில இதே நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பினால 100 பெண் பிள்ளைகளை வழக்கறிஞர்களா ஒரே வருஷத்துல மாத்த முடியும்ன்ற உத்தரவாதத்தை இந்த தருணத்துல நான் தரேன். நம்ம ஊர்ல இப்ப டிகிரி முடிச்சவங்க 12th முடிச்சவங்கள ஒரு 100 பேரை சட்ட
எங்களுடைய இளைஞர்களை எப்படி உருவாக்குறோம் தெரியுமா? போற இடங்கள்ல என்ன சொல்றோம்? ஒரு பெண் உன் அருகில் சிரிச்சு பேசி விளையாடி நடனமாடி பாட்டு பாடி சுதந்திரத்தை உணர்ந்தால் நீயே அழகிய ஆண். ஒரு ஆண் எப்படி இருக்கணும்? பக்கத்தில் ஒரு பெண் சுதந்திரமா, எந்த ஒரு கெட்ட பார்வையோட இந்த பக்கத்தில் இருக்க ஆண் நம்மளை பார்க்கலன்ற சுதந்திரத்தை உணர்ற மாதிரி நடந்துக்கிறவன் தான் சுத்தமான ஆண். அப்படிப்பட்ட இளைஞர்களை உருவாக்குறது தான் நம்மளுடைய நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பினுடைய வேலை. நல்லா கேட்டுக்கங்க. கடந்த காலத்துல நாம எடுத்த முடிவுகள் தான், நம்மளை அறியாம நம்ம எடுத்த முடிவுகள் தான் இன்னைக்கு நம்மள இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கு. இன்னைக்கு நாம எடுக்கிற முடிவு சரியா இருந்தால் வருங்காலத்துல நம்ம சரியான இடத்துக்கு போய் சேரலாம். இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இப்ப நம்ம சரியான முடிவு எடுக்கணும். அந்த வகையில பாக்குறப்ப நான் கேட்கிறது, இந்தியா என்ற ஒரு நாட்டுக்கு ராணுவம் அவசியமா இல்லையா? 140 கோடி இருக்கிற மக்கள் உள்ள இந்த நாட்டுக்கு ராணுவம் அவசியமா இல்லையா? அவசியம் இல்லையா? அப்ப நான் என்ன கேட்கிறேன், நம்மளுடைய சமுதாயத்துக்கு கண்டிப்பா அரசியல் அவசியம். ராணுவத்தை போல நமக்கும் அரசியல் அவசியம். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமுதாயத்துக்காக போராடக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு கட்சி. அந்த கட்சி அந்த சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குமா கொடுக்காதா? நமக்கு யார் இருக்கா? நமக்கு யார் இருக்கா? நம்மளுடைய சமுதாயத்தினுடைய பிரச்சனைகள் ஏராளம், எக்கச்சக்கம். யார் இருக்கா? அது மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு எடுக்கும் முயற்சியில வரக்கூடிய தடைகளை சுக்குநூறா உடைச்சு போட்டு தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருப்போம். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிறப்பின் அடிப்படையில் நல்லா கேட்டுக்கோங்க, பிறப்பின் அடிப்படையில் நீங்க இங்க இருக்கீங்க இல்லையா, பிசி வடுகன் எம்பிசி, உங்க எல்லாத்துக்கும் ஒரு சில உரிமைகள் கிடையவே கிடையாது. தெரியுமா? எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே. இது ஒரு கட்சியினுடைய கொள்கை. என்ன கொள்கை? நீ வாழலாம், ஆளக்கூடாது. நம்ம இங்க வாழலாமா? மனையிட பதுகச்சிட்டா, மன ஆட்சி செய்யக்கூடாதுதான். 300 வருஷம் விஜயநகர பேரரசு மாதிரி இந்த உலகத்துல சிறப்பான ஆட்சியை எந்த ஒரு ராஜ்யமும் கொடுத்தது கிடையாது. எல்லாத்துக்கும் சரியான பகிர்வோட ஆட்சி நடத்தினவங்க நம்ம. இப்பயும் நான் சொல்றேன், நம்மளுடைய இந்த அமைப்பினுடைய நோக்கம் நமக்கு, மக்களுக்கு, எல்லாருக்குமானது. எல்லாருக்குமானது. நான் கேட்கிறேன், இந்த வார்டு இருக்கு, இந்த ஒரு பிரசிடென்ட்டுக்கு உண்டான ஒரு பஞ்சாயத்து போர்டு இருக்கு. இந்த வார்டை நான் ஆளலாமா ஆளக்கூடாதா? உன் கூற்று பிரகாரம் நான் கேட்கிறேன். நீ முதலமைச்சர், நான் ஒன்று கேட்கிறேன், கலெக்சியல் நாராயணசாமின்னு ஒருத்தர் ஆந்திரா, தெரியுமா? ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டின்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார். அவருடைய முதலமைச்சராக இருந்த அந்த டயத்துல அவருக்கு 4 துணை முதலமைச்சர்கள். அதுல ஒருத்தர் பேர் தான் இந்த நாராயணசாமி. இந்த நாராயணசாமி ஒரு தமிழர், அதுவும் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர். 2011 சென்செக்ஸ் பிரகாரம் ஆந்திரால தமிழர்களுடைய எண்ணிக்கை 0.84. அப்படி இருந்தும் ஆந்திராவில் ஒரு துணை முதலமைச்சர்
முதலமைச்சரா ஒரு தமிழர் இருக்க முடியுது? நல்லா கேட்டுக்கோங்க. நாம வரவேற்கிறோம். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பேர் நம்மள வேற மாதிரி சித்தரிச்சு, தமிழர்களுக்கு எதிரானவர்கள் போல் சித்தரிச்சு பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், அதாவது திருவண்ணாமலை அம்மா நெச விழுகொண்ட ஒரு 2 வெர்சியை முடிச்சே சார். திருவண்ணாமலைன்னு ஒரு ஊர். அந்த திருவண்ணாமலையில காலையில ஒரு 2 மணி ஆப்ல திருவண்ணாமலைக்கு காய்கறி இறக்க வந்த ஒரு தாய், ஒரு மகள், ஓட்டுநர் ஒருத்தவர் மினி டோர் காய்கறி எடுத்துட்டு வராங்க. திருவண்ணாமலையிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி வந்து திருவண்ணாமலைக்கு காய்கறி இறக்குறது இவங்களுடைய வழக்கம். திருவண்ணாமலையில நைட்டு நேரத்தில் 1 மணிக்கு ஒரு காவல்துறை அதிகாரி அந்த வண்டியை நிறுத்தி அந்த ரெண்டு லேடிஸையும் ரேப். நான் இப்ப கேட்கிறேன், அந்த ரேப் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு நடந்துச்சு, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேட்கிறேன். தெரியாது. நான் திரும்பவும் சொல்றேன், நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு யாரும் எங்க இருந்தும் எந்த குரல் கொடுப்பதே இல்லை. இதுல மாற்று கருத்தே இல்லை. நமக்காக பேச ஆளே இல்லைங்க. அவ்வளவுதாங்க நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்னைக்கு உண்மையாகவுமே இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. மதுரையில பெரியார் பஸ் ஸ்டாண்டு அக்கைய நாயக்கர் அப்படின்றவரு ஒரு 100 ஏக்கரை இலவசமா அரசாங்கத்துக்கு கொடுக்கிறாரு. அதுலதான் இன்னைக்கு பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அங்க நம்ம மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலைய வச்சுக்கிறதுக்கு அனுமதி இருக்கா? சுருக்கி 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 இவ்வளவுண்டா ஆகிட்டாங்க. இது மட்டுமா? அதே ராணிமங்கம்மாளுடைய அரண்மனைய காந்தி மியூசியமா மாத்தினாங்க. நாம கேட்டோமா? தமுக்கம் மைதானம் ராணிமங்கம்மாளுடைய போர் பயிற்சி செய்யக்கூடிய இடம், அதையும் கட்டடம் கட்டி மாத்தினாங்க. நாம கேட்டோமா? மன்னர் திருமலை நாயக்கர் மகால் 40-60 ஏக்கர்ல இருந்தது இப்ப 5 ஏக்கரா இருக்கு. யாராவது நம்ம கேட்டோமா? அதே மாதிரி 30 வருஷ காலமா இதே கப்பலூர்ல டோல்கேட் பக்கத்துல மேம்பாலம் அமைக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட கட்டபொம்மன் சிலைய யாராவது முயற்சி பண்ணி வச்சு கொடுத்தாங்களா? நான் இவ்வளவு விஷயம் கேட்கிறேன்ல, நம்ம பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு யாரு குரல் கொடுக்குறான்னு கேட்கிறேன். இந்த நமக்கு இடஒதுக்கீடு பத்தி யாராவது குரல் கொடுக்குறாங்களான்னு கேட்கிறேன். நம்மள ஒருத்தர் வடுக வந்தேரி பாளையர்காரர்களே நீ ஆந்திரா போ தெலுங்கானா போ அப்படின்னு சொல்லி பேசுறப்போ, வந்தேரி நம்ம வீட்டு பிள்ளைகளை கொல்டி அப்படின்லாம் பேசுறப்போ யாரு குரல் கொடுத்தா? ஏன் கொடுக்கல? அப்போ நமக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் வருது. ஆகையினாலதான் நம்மளுடைய அமைப்பு தொடர்ந்து எந்த விதமான நம்மளுடைய மக்கள் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதுக்காக குரல் கொடுக்கிறோம், போராடுறோம், அதை ஜெயிச்சும் காட்டியிருக்கோம், தொடர்ந்து அதை செய்வோம். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனுடைய தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பொதுவா மற்ற எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் சொல்றேன், நமக்காக குரல் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த முயல் புதருக்குள்ள கத்தும்ல, இது மாதிரி நமக்காக 2 வார்த்தை பேசிட்டு யாருக்குமே கேட்காத மாதிரி உங்களுக்கு தான்யா பேசினேன், உங்களுக்கு தான்ப்பா பேசினேன் அப்படின்னு புதருக்குள்ள இருந்து முயல் கத்துற மாதிரி 2 வார்த்தையை பேசிட்டு போயிடுவாங்க. இவங்க நமக்காக பேசணும், இனிமேல் பேசுவாங்க, தொடர்ந்து நாம செயல்பட்டோம்னா தொடர்ந்து பேசுவாங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன். சரி, இவங்களை பேச வைக்கிறதுக்கு என்ன வழி? இப்ப நம்ம செய்யறோம்ல, இதுதான் வழி. நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து, அப்பா மொழி சிறுபான்மையினர் தெலுங்கர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நாங்க சொல்றதுக்கு ஆள் இல்லாம திரியிறோம்,